the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள்ல கூட மீண்டும் இந்த டெய்லி டீல்ஸ் மூலமா கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்கிறவங்க அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த புதிய மாதத்துல கூட கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து உங்களை மகிழ செய்ய போற இந்த மாதம் முழுவதும் ஏசப்பா நீங்க துதிக்க போறீங்க. ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாள்ல கூட கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்கிறது. பிலிப்பியர் 4 அதிகாரம் 6 வசனம். பிலிப்பியர் சாப்டர் 4 verse 6. கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்கிறது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆமென். என் கண்பார்வை இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒருவேளை உங்க வாழ்க்கையில பலவிதமான கவலைகள் பலவிதமான கஷ்டத்துல இருக்கீங்களா? இன்றைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றார், என் மகனே என் மகளே, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் ஏசப்பாக்கு என்ன பண்ணுவாங்க தெரியப்படுத்தணும். ஒருவேளை வாழ்க்கைக்கு கஷ்டங்களை பிரச்சனைகளை நீங்க மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணும்போது அவங்க அந்த நேரத்துக்கு கேட்பாங்க, ஆனா உங்க மனதில் ஒரு ஆறுதல் கிடைக்காது. ஆனா அதே நேரத்துல உங்களுக்கு என்ன தேவையா இருக்கு, உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்குதோ அது ஏசப்பா சமூகத்துல நீங்க வைத்து ஒவ்வொரு நாளும் செவிக்கும் போது ஏசப்பா உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய போறார். அதுதான் ஏசப்பா சொல்றாரு, எதை குறித்து கவலைப்படாது. இன்னைக்கு அநேகர் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில எனக்கு இவ்வளவு பணம் தேவையா இருக்குது, என் வாழ்க்கையில சுகம் இல்லை, என் வாழ்க்கையில விடுதலை இல்லை, பல விதமான பிரச்சனைகள் பலவிதமான போராட்ட நிமித்தம் ஒவ்வொரு நாளும் தன் வாழ்க்கையில கவலைப்பட்டு கொண்டிருக்காங்க. நீங்க கவலைப்படுறதுனால உங்க வாழ்க்கையில ஒரு விடுதலை பார்க்க முடியாது. நீங்க துக்கிறதுனால இந்த வேதனைப்படுறதுனால அந்த காரியத்துல ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏசப்பா இன்னைக்கு சொல்கிறார், நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எதை குறித்தெல்லாம் நீங்க கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ அந்த காரியத்தை குறித்து நீங்க கவலைப்படாமல் ஏசப்பாவை நோக்கி நீங்க செபிக்கும் போது ஏசப்பா உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய போகிறார், அதிசயங்களை செய்ய போகிறார். நீங்க செய்ய வேண்டிய காரியம் ஏசப்பா இம்மட்டும் உங்க வாழ்க்கையில செய்த எல்லா நன்மைக்காக அவருக்கு நீங்க நன்றி செலுத்துங்க. நன்றி செலுத்த செலுத்த ஏசப்பா உங்க வாழ்க்கையில தடைப்பட்டிருக்க எல்லா ஆசீர்வாத நன்மைகளை செய்து ஏசப்பா உங்களை மகிழ செய்ய போகிறார். நீங்க ஏசப்பாவை மகிமைப்படுத்த போறீங்க. ஆமே, நீங்க விசுவாசித்தீங்கன்னா இன்றைக்கு ஏசப்பா எந்த காரியத்தை நீங்க கவலைப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கீங்களோ ஏசப்பாவை நோக்கி நீங்க செபிக்கும் போது அந்த காரியத்துல அந்த நேரத்தை ஏசப்பா உங்களுக்கு அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து உங்களை மகிழ செய்ய போகிறார். இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி நம்ம ஏசப்பா நோக்கி செபிப்போமா? எங்களை அதிகமா நேசிக்கிற தகப்பனே ஏசப்பா, இந்த அருமையான நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளை கூட நீங்க சொன்னீரப்பா, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றும் ஸ்தோத்திரக்கூடிய செபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வேலை கூட என் ஜனங்கள் எந்தெந்த காரியத்தை ஏசப்பா உமக்கு நேராக தெரியப்படுத்துகிறார்களோ உண்மை நோக்கி செபிக்கிறார்களோ என் ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்வீராக, அதிசயங்களை செய்வீராக. ஒவ்வொரு வாழ்க்கைக்கு எல்லா பிரச்சனைகள் மாறட்டும், ஒவ்வொரு தேவைகள் சந்திக்கப்படட்டப்பா. எல்லா ஆசீர்வாதங்களை கொடுத்து என் ஜனங்களை நீங்க ஆசீர்வதிப்பதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.